வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன் ஜோதிடர். எல்லாம் நம்பிக்கை யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்கர பயிற்சி அடைகிறாருங்க. அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்கர பயிற்சி அடைகிறார். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். மே 1ஆம் தேதி குரு பயிற்சி நடந்திருக்கும். மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்திருப்பாப்புல. இப்போ ரிஷபத்தில் தான் இருக்காங்க குரு பகவான். ஆனால் ரிஷபத்தில் ஒரு என்ன வக்கரம் அடைகிறாருன்னா, அந்த நட்சத்திரங்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துலையும் அவர் வக்கரம் அடைகிறார். அந்த நட்சத்திரங்களில் நகர்கிறார். அப்படின்னு இருக்கும்போது இது எத்தனை மாதங்கள் இருக்குன்னு 4 மாதங்கள். அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 4ஆம் தேதி, அக்டோபர் 9ஆம் தொடங்கி பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த 4 மாதங்களில் எப்படி பலன்களை ரிஷபராசி கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து என்னென்ன பலன், ஏற்கனவே ரிஷபராசின்னு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ குரு அங்கே தான் இருப்பார். சுக்கரன் அதிபதியாக இருக்கிற அந்த இடத்துக்குரிய ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலனை கொடுப்பாருன்றதை நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய சொந்த பந்தங்கள், அன்புக்குரியவர்கள், அவங்களோட அந்த சொந்தன்ற விஷயத்தில் கொஞ்சம் ஆழமான ஒரு உறவு உண்டாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை இருக்குது பார்த்திங்களா, நீங்கள் வேலை பார்த்துட்ருப்பீங்க. அதில் வந்து எதிர்பாராத நேரத்தில் பாராட்டுகளும் அதற்கான அங்கீகாரமும் உங்களுக்கு ஒரு நட்பெயரும் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. முக்கியமான விஷயம், இந்த 4 மாதங்களில் நீங்கள் புதிய தொழில் தொடங்குவீங்க. உங்களை அதாவது நீங்களே எதிர்பாராத அளவுக்கு புதிய தொழில் தொடங்குற அளவுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் அமைதுங்க. சரிங்களா? அது மட்டும் கிடையாது. ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து உங்களோட மனமும் சரி உடலும் சரி ஆரோக்கியம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து இந்த குரு பகவான் இந்த வக்கர பேச்சுன்னு இருக்கும்போது சில நல்ல மாற்றங்கள், அதாவது இப்போ நம்ம இது வந்து பொது பலனாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் சிலர் ஜாதகத்தில் வந்து சில கிரகங்கள் மாறி இருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு நல்வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, மனதளவில் ஒரு நல்ல ஒரு இது உண்டாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இங்கே ஜாதகத்தில் காட்டுது. நிதிநிலை நல்லா பார்த்தீங்கன்னா, நிதிநிலைன்னு இருக்கும்போது எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் அல்லது சேமிப்புகள், அதாவது சொல்லுவாங்க இல்லைங்க, நிதிநிலைன்றதுல ஒரு மேம்பட வாய்ப்பு உண்டு. ஒரு இன்க்ரிமெண்ட், அதை சொல்லுவாங்களோ, எதிர்பார்க்குற நேரத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது மட்டும் கிடையாது. கடன்கள் குறையும். கடன் வாங்கியிருப்பீங்க, ஒரு வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க, அது வட்டியை அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவான், வக்கர குரு பகவான் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார். அதிகமான பயணம் மேற்கொள்வதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த 4 மாதத்தில் கொஞ்சம் ட்ராவல் அதிகம் இருக்கும். அந்த பயணங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முக்கியமான விஷயம், ரிஷபராசி அன்பர்கள் வந்து வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. வெளிநாட்டுக்கு முயற்சின்னு இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் அந்த முயற்சிகள் வெற்றி அடைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க. சரிங்களா? நிறைய வாய்ப்புகள் உண்டு. தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தில் நல்ல வளமான விஷயங்களாக இருக்கும். திருமணம் கைகூடாதவருக்கும் திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து டைம் கோல்டன் டைம் தான். எதுக்கு நான் கோல்டன் டைம் சொல்கிறேன்னா, புதிய விஷயங்களில் நீங்கள் கற்றுக்கிடுவீங்க. அந்த கற்றுக்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த கை கொடுக்குற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்னு சொல்லணும்னா சம்பளம் சார்ந்த உயர்வையும் கொடுக்கும். இது மட்டும் கிடையாது. ஐடி ஃபீல்டெலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருப்பார். அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, சிஸ்டம் சம்மந்தமான ஒர்க்கில் இருப்பாங்க, பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையே உண்டாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்னையிலேருந்து, அதாவது நம்ம இந்த அக்டோபர் 9லேருந்து கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பண கஷ்டன்ற விஷயம் இருக்காதுங்க. பண கஷ்டன்ற விஷயம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வந்து பண கஷ்டம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வர வேண்டிய பணங்களும் நீங்கள் சம்பாதிக்கிற விஷயங்களும் உங்கள்கிட்ட இருக்கும். அதான் சேவிங்ஸ்ன்னு சொல்கிறது. நீங்கள் சம்பாதிக்கிங்க, அது இன்க்ரிமெண்ட்றது உங்களுடைய உயர்வு, பண ஒரு சம்பள உயர்வு, அந்த மாதிரி விஷயங்களும் பல விஷயங்களும் கரெக்டாக வந்துட்டுருக்கும். சரிங்களா? சில நேரங்களில் அதையும் சொல்லணும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். திருமண விஷயம் நான் சொல்லியிருந்தேன். திருமணமாகாதவங்களுக்கு திருமணங்கள் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாகனம், அதாவது வாகனம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனத்தை, ஏன்னா கவன சிதறல்கள் அதிகமாக காட்டுது. இப்போ நம்ம ஒரு மைண்டில் போய்ட்டு இருக்கும், டக்குன்னு நம்மளோட மைண்டு சேஞ்ச் ஆகும். அது எல்லா விஷயத்தையுமே காட்டுது. எதிர்பார்க்கப்படும் சில விஷயங்களில் ஏமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகள்ன்றது எப்படி வரும்னா, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி பேசி அதுதான் பிரச்சனை வரும். அந்த நேரங்களில் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கோங்க. ஆரோக்கியம்னு விஷயம் நான் சொல்லிட்டேன். ஆரோக்கியம்ன்ற விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களோட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்லா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், உங்களுடைய ஜாதகம், அதாவது உங்களுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து
இந்த உங்களுடைய தகப்பன் வழி இருக்கணும். இப்போ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்கர பேச்சு நேரத்தில் வந்து உங்களுடைய தகப்பன் வழி சொந்தங்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலமாக சிக்கல்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, அவங்கள்ட்ட ஏதாவது பேசுகிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப கவனமாக யோசித்து பேசுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டிங்கன்னா அதை வச்சு அவங்க உங்கள்கிட்ட வம்பு இழுக்கிற மாதிரி காட்டுதுங்க. அதனால் அதில் கொஞ்சம் யோசித்து இது பண்ண பாருங்கள், சரிங்களா? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியம்ன்றது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதாக இருக்கும். உங்கள் மேலே அதாவது சில பேர் உங்கள் மேலே பொறாமை காட்டுற மாதிரி காட்டுதுங்க இந்த காலகட்டங்களில். ரிஷபராசி அன்பர்களுக்கு மேலே இந்த குரு வக்கர பேச்சாக இருக்கிறனால எப்படி உங்களோட முன்னேற்றம் இருக்கோ அப்போ உங்கள் மேலே ஒரு பொறாமை வரும். அந்த பொறாமைன்ற விஷயம் அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றம் தடுக்க பார்க்கும். அப்போ யாரோட விஷயத்துலையுமே இது பண்ணாதீங்க. நல்ல ஒரு விஷயம் வந்து எதுக்கும் நீங்கள் வந்து கோவப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தையை விடும்போது அந்த வார்த்தையை பிடிச்சி அவங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் உங்களோட உயர்வு மட்டும்தான். உங்களோட உயர்வை கண்டு பொறாமை கொள்ளும் மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்காங்க. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த 4 மாதத்தில் வேலை சம்பந்தமான புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுத்துன்னு பார்த்தீங்களா, அது எப்படி சொல்லலாம்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புதிய புதிய வேலைகளும், அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடுவார்கள். ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க மாணவர்களுக்கும். அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த காலகட்டங்கள்ன்றது வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான காலமாக இருக்கும். வாகனங்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம். புது வாகனங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா 1க்கு 2 தடவை யோசித்து ஜாதகத்தை, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எங்கே வாங்க பாருங்கள், சரிங்களா? இன்னொரு விஷயம், உங்களுடைய அரசியலில் இருக்கிறப்பாங்க தெரியுமா, அரசியலில் இருக்கிற முக்கிய புள்ளிகளாக இருக்கட்டும், அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிஷபம் குரு வக்கர பேச்சு டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா அவர்களுக்கு அது டைம் நல்லா இருக்குது. நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், உங்களுக்கு வந்து உங்களுக்கு பதவி உயர்வு வரும்னு சொன்னது வேலைக்கு மட்டும் கிடையாது, அரசியலும் ஒரு வேலை தான், சமூக பணியும் ஒரு வேலை தான். மக்களுக்காக உதவி செய்யும் உங்களுக்கு உங்களுடைய பதவியிலையும் உயர்வு வரலாம், சரிங்களா? சில மாற்றங்கள் நடக்கும். சில மாற்றங்கள், பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் இந்த நேரத்தில் அரசியல் நடக்க போகுது. அது ரிஷபராசியாக இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்க போகுது. அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் கொண்டு போயிட்டே இருங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் சில இடையூறு இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், உங்களுடைய ரிஷபரம்னு இருக்கும்போது உங்களுடைய அருகில் இருக்கிற பெண் தெய்வ வழிபாடு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். பெண் தெய்வ கோயில்கள் வெள்ளிதோறும் நீங்கள் அம்மன் கோவில் சென்று வணங்கி வந்தால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். காலமும் உங்களுக்கு சாதகமாக அமையுன்றது இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.